வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த இன்டர்நெட் யுகத்தில் பெற்றவை என்ன, இழந்தவை என்ன, இதை பற்றி ஒரு புத்தகத்தை மையமாக வைத்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். வி லாஸ்ட் 100 திங்ஸ் டு இன்டர்நெட் என்ற அந்த புத்தகத்திலிருந்து நாம் சில மிக முக்கியமான அம்சங்களை இந்த வாரம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது அதிலே பல அம்சங்களை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அதாவது இந்த யுகத்தில் நாம் இன்டர்நெட்டால் அடைந்தவை ஏராளம் என்றாலும் இழந்தவை, ஆபத்தானவை அதற்கு நிகராக இருக்கின்றன. அதை பற்றிய ஒரு சிந்தனையைத்தான் நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறோம். அதிலே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். அது என்னவென்றால், எல்லா தவறுகளும் பதிவு செய்யப்படுகின்றன என்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அதாவது ரெஜிஸ்டர்ட் ஆல் எரர்ஸ். என்ன இது என்ன ஒரு விஷயம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பொதுவாக நீங்கள் தனிமனித வாழ்க்கையிலும் சரி, அரசியல் வாழ்விலும் சரி, இப்போ ஒரு பல்வேறு விஷயங்களை நாம் வெளிப்படுத்துவோம். அவை எல்லாமே சரியாக இருக்க வேண்டும் என்றில்லை, அல்லது அவை எல்லாமே பொருத்தமாக இருக்க வேண்டும் என்பது இல்லை. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சமூக வாழ்க்கையிலும் சரி, அப்படி நாம் பேசுகிற விஷயங்கள் மனிதர்களிடம் சில நாட்கள் நினைவில் இருக்கும். அதற்கு பிறகு அவை மறக்கப்பட்டுவிடும். ஒரு புதிய இணக்கம் சமூகத்தில் உருவாகிவிடும். அது அரசியல் சமூக வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருந்திருக்கிறது. அதாவது பேசப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே அவை நிரந்தரம் பெற்று விடுவதில்லை. அதன் காரணமாக ஒரு நீடித்த பகைமையும் வளர்வதற்கான ஒரு சூழல் இல்லாமல் போய்விடுகிறது. வெகு அரிதாகத்தான் அப்படி நீடித்த பகைமையை உருவாக்கக்கூடிய சில விஷயங்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் இன்டர்நெட் யுகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த டிஜிட்டல் யுகத்தில் ஒரு விஷயம் டிஜிட்டல் வடிவில் பதிவு செய்யப்பட்டு விட்டால் அது எங்கோ ஒரு இடத்தில் அது திரும்ப திரும்ப மேலே வருவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒருவரிடம் சொன்ன வார்த்தைகள், நீங்கள் மனிதர்களிடம் பகிர்ந்து கொண்ட சில செய்திகள், பொதுவெளியில் சொன்ன சில சொற்கள், அவை காணொளிகளாகவோ வார்த்தைகளாகவோ பதிவு செய்யப்பட்டு நிரந்தரம் பெற்று விடுகின்றன. அதற்கு பிறகு வெவ்வேறு காலகட்டங்களில், அதாவது அந்த கசப்புகள், அந்த தவறுகள் ஒருபோதும் மறக்கப்பட முடியாத அளவிற்கு அவை மீண்டும் மீண்டும் கிளறப்படுவதற்கு இந்த டிஜிட்டல் இம்ப்ரிண்ட் என்பவை ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றன. இந்த ஆவணப்படுத்தல் என்பது ஒரு விதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக அபாயமாக மாறியிருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் முக்கியத்துவமற்ற விஷயங்கள் அல்லது ஏதோ ஒரு தருணத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள், அந்த தருணத்தை தாண்டி எந்த பொருளும் இல்லாத விஷயங்கள் எல்லாமே இன்றை வேறொரு பொருளில் எடுத்து பயன்படுத்தப்படுவதற்கான ஒரு சூழல் உருவாகிறது. அதே போல் புகைப்படங்கள், காணொளிகள், இப்படி பலவற்றை சொல்லலாம். மனித வாழ்க்கையில் எல்லாமே ஆவணப்படுத்தப்படுதல் என்பது மிக அபாயகரமான ஒரு போக்கு. ஏனென்று கேட்டால், அவை தொடர்ந்து மனிதர்களிடையே மேம்படக்கூடிய சமூக நல்லிணக்கத்திற்கு அல்லது தனிமனித நல்லிணக்கத்திற்கு பெரும் தடையாக இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது அந்தந்த தருணங்கள் என்பவை அந்தந்த தருணங்களில் கடந்து செல்லப்பட வேண்டுமே ஒழிய, அவற்றை நாம் இன்டர்நெட் வழியாக இந்த டிஜிட்டல் யுகத்தில் நாம் அவற்றை சேமித்து பதிவு செய்து வைத்து மீண்டும் அவற்றை வேறொரு கான்டெக்ஸ்டில் நாம் பயன்படுத்துகிற போது அது ஒரு அபாயகரமான பொருளாக மாறுகிறது. அது மனிதர்களை ஒரு மிகப்பெரிய அளவிற்கு நிம்மதி இழக்க செய்யக்கூடியதாகவும், கடந்த காலத்தினுடைய தவறுகளை திரும்ப திரும்ப நினைவூட்டுவதன் மூலமாக அந்த தவறுகளை கடந்து செல்ல முடியாதபடி அது ஒரு மிகப்பெரிய தடையாக மாறுகிறது என்று சொல்கிறார்கள். அந்த வகையில் டிஜிட்டல் வழி ஆவணப்படுத்துதல் என்பது, அதாவது தவறுகள் எல்லாவற்றையும் நிரந்தரப்படுத்துதல், நிரந்தர ஆவணமாக மாற்றுதல், பிழைகளை நிரந்தர ஆவணமாக மாற்றுதல், அவற்றை வெவ்வேறு காலகட்டங்களில் மற்றவர்கள் ஒரு கருவியாக பயன்படுத்துதல் என்பது இந்த யுகத்தினுடைய மிகப்பெரிய அபாயகரமாக கருதப்படுகிறது. நாம் இந்த துறை சார்ந்து இன்னும் சில புதிய செய்திகள் இருக்கின்றன. அவற்றை பற்றி நாம் தொடர்ந்து பேசுவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். காங்கிரஸ் போன்ற பெரிய கட்சிகளில் எப்போதும் பல பிரிவுகள் இருக்கும். அதனை ஜனநாயகத்தின் ஒரு கூறு என்றும் சொல்லலாம், ஒரு கட்சியின் கட்டுப்பாடற்ற தன்மை என்றும் சொல்லலாம். தமிழ்நாட்டிலும் ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் வலிமையாக இருந்தபோதும் காமராஜர் பிரிவு, ராஜாஜி பிரிவு என்று 2 இருந்தது. எப்போதும் அது இருக்கும். பிற்காலத்திலும் மூப்பனார் தலைமையிலும் வாழப்பாடி தலைமையிலும் 2 பிரிவினர் இருந்தார்கள். இது காங்கிரஸ் கட்சியில் மட்டும்தான் என்று சொல்ல முடியாது. பெரிய கட்சிகள் பலவற்றிலும் இருக்கும். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் 100 ஆண்டு காலமாக இது இருந்திருக்கிறது
என்பதற்காக இந்த பிற்காலத்து உதாரணங்களை சொன்னேன். தொடக்கத்தில் சொன்னால் அப்படி 2 பிரிவாக பிரிந்து நின்றவர்கள், ஒருவர் கோபாலகிருஷ்ண கோகலே, இன்னொருவர் பாலகங்காதர திலகர். கோபாலகிருஷ்ண கோகலே தான் என்னுடைய குருநாதர் என்று காந்தியார் சொல்லுவார். காந்தியார் இந்திய அரசியலுக்கு வருவதற்கு முன்பு இவர்கள் 2 பேரும் 2 துருவங்களாக இருந்தார்கள். 1911ஆம் ஆண்டு ஜாம்ஷெட்பூரில் ஒரு இரும்பு ஆலை, டாட்டா இரும்பு ஆலை தொடங்கப்பட்டது. அதை ஆங்கிலேய அரசு விரும்பவில்லை. காரணம், அது அமெரிக்க தொழில்நுட்பத்தோடும் அமெரிக்க நிறுவனங்களோடும் இணைந்து தொடங்கப்பட்டது என்பதால் ஆங்கிலேய அரசு அதை எதிர்த்தது இயல்புதான். அப்போதும் அதை ஆதரித்த ஒரு குழுவும் எதிர்த்து இன்னொரு குழுவுமாக இந்திய அளவில் காங்கிரஸ் 2ஆக பிரிந்து நின்றது. ஒரு பக்கத்திலே திலகரும் ஒரு பக்கத்திலே கோகலேயும் இருந்தார்கள். 2 பேருக்கும் இடையில் அடிப்படையாக பல வேறுபாடுகள். குறிப்பாக இப்படி சொல்லலாம், ஒரு ஜனநாயக மிதவாதத்தை கையில் எடுத்தவர் கோபாலகிருஷ்ண கோகலே. வேகமாக போராட்டத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னவர் திலகர். இப்படி மிதவாதிகள், தீவிரவாதிகள் என்று பிரித்து சொல்லுவார்கள். அதனை அப்படியே மிதவாதம், தீவிரவாதம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. உள்ளே பல சிக்கல்கள் இருந்தன. இதற்கான தீர்வு என்ன என்று தெரியாமல் காங்கிரஸ் கட்சி கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தது. வயதில் மூத்தவரான, கட்சியில் ஓரளவுக்கு வேலைகளிலிருந்து ஒதுங்கியிருந்த பெரியவர் ஒருவரை அழைத்து வந்து இவர்கள் 2 பேரையும் அவரை ஏற்றுக்கொள்ள வைப்பது என்பது. அந்த பெரியவரின் பெயர்தான் தாதாபாய் நவ்ரோஜி. இன்றைக்கும் தாதாபாய் நவ்ரோஜி என்று சொன்னால் அவருடைய பெயர் வரலாற்றில் அறியப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. தாதாபாய் நவ்ரோஜி தான் அன்றைக்கு நடுநிலையாக இருந்து இவர்கள் 2 பேருக்கும் ஒரு பொதுவானவராக அவர் இருந்தார். ஆனாலும் உள்ளே பல சிக்கல்கள் நடந்து கொண்டே இருந்தன. திலகர் 1908ஆவது ஆண்டு ஒரு பெரிய போராட்டத்திலே கைது செய்யப்பட்டார். திலகருக்கு ஆதரவாக தமிழ்நாட்டிலே எழுந்தவர் தான் வ.உ.சி. என்று சொல்ல வேண்டும். வ.உ.சி. அவர்கள் ஒரு தீவிரமான போராட்டத்தை கையில் எடுத்தவராக இருந்தார். வெறுமனே கூட்டங்களில் பேசியெல்லாம் இந்த சமூகத்தை மாற்ற முடியாது, அப்படியெல்லாம் விடுதலை வாங்கிவிட முடியாது என்று வ.உ.சி. அவர்கள் கருதினார். என்னவெல்லாம் வேடிக்கை என்றால், யாரிடத்தில் இருந்து வந்தார்களோ அதிலிருந்து வேறுபட்டு போகிற காலங்களும் காரணங்களும் உண்டு. பிற்காலத்தில் வ.உ.சி. அவர்கள் எனக்கு பிடித்த தலைவர் பெரியார் தான் என்று சொன்னார். நாயுடுவும் நாயக்கரும் இல்லையென்றால் இனி தமிழ்நாட்டையே யாரும் காப்பாற்ற முடியாது என்று 1928 சேலத்தில் வ.உ.சி. பேசினார். அவர் நாயக்கர் என்று சொல்லுவது பெரியாரை, நாயுடு என்று சொல்லுவது வரதராஜலு நாயுடுவை. அன்றைக்கு அவர்கள் 2 பேரும் மிகப்பெரிய தலைவர்களாக இருந்தார்கள். அதே போலத்தான் சத்தியமூர்த்தி என்று அவருடைய தலைமையிலே காமராஜர் இயங்கினார். ராஜாஜி அவருக்கு எதிராக இருந்தார். ஒரு விதத்தில் சத்தியமூர்த்தியும் ராஜாஜியும் ஒரே சமூகத்தில் பிறந்தவர்கள். அவர்களுக்கு இடையிலே யார் தலைமை என்கிற ஒரு எண்ணம் வந்தது. அதே போலத்தான் திலகரும் கோகலேயும் எடுத்துக்கொண்டால் 2 பேரும் மராத்தியத்தைச் சேர்ந்தவர்கள். அன்றைக்கு குஜராத் என்பது மகாராஷ்டிரத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. அன்றைக்கும் குஜராத்திலிருந்து, இன்றைக்கும் குஜராத்திலிருந்து தான் இந்தியாவுக்கான ஆதிக்கம் செலுத்துகிற தலைவர்கள் வருகிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு புரிகிறது. அதற்கு ஒரு காரணம், மகாராஷ்டிரம் என்பது மேலை நாடுகளிலே இருந்து வருகிற போது இந்தியாவின் நுழைவாயிலாக இருக்கிறது. எனவே செல்வச் செழிப்பு மிகுந்த இடமாக இருக்கிறது. இன்றைக்கும் நாம் எண்ணி பார்க்கலாம், இந்தியாவின் பொருளாதாரத்தை யார் கையில் வைத்திருக்கிறார்கள்? குஜராத் சேட்டுகளும் ராஜஸ்தான் மார்வாரிகளும் தான் இன்றைக்கும் கையில் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் ஆட்சி அதிகாரம் குஜராத்திலே இருக்கிறது. அன்றைக்கும் மராத்தியத்தின் ஒரு பகுதியாக குஜராத் இருந்தது. மராத்தியம்தான் ஆண்டது. ஆனாலும் அதில் 2 பிரிவுகள் இருந்தன என்பனவற்றையெல்லாம் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஸ் என்று சொல்கின்றோம்.
அதாவது அதை பற்றி பாலியல் இதை பற்றிய பிரச்சனைகள் அதை பற்றிய அதாவது விவரங்களை எல்லாம் நாம் அதாவது வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் அதாவது வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதாவது அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்வெளிகளை பற்றி பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதாவது செக்ஸ் சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள் லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால் அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டியதுனால்வா அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுளுள்ள வாழ்வு இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும் மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஷன் சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமல் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது? நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது? மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால் வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய
திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம். மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், அதாவது இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அதாவது நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, அதாவது வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் அதாவது வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் அதாவது சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.